திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ்ல கீரனூர் அப்படிங்கிற லொகேஷன்ல ஆன் ரோடு ப்ராஜெக்டா இறைவன் நகர் 650 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்து சைட்டுக்குள்ளேயே நம்ம கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி, கரண்ட் லைன், லைன், தண்ணி வசதி, ரோடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தது ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். 4 கிராம்ல கோல்டு கேன் ஆஃபர் அடிஷனலா பண்றோம். அது இல்லாம பத்திரசலும் பட்டம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். 3 கிலோமீட்டர்ல கீரனூர் பஸ் ஸ்டாண்ட். கீரனூர் பஸ் ஸ்டாண்ட்னாவே நீங்க சொல்லாத விஷயம் இல்ல, எல்லாமே அங்க இருக்கு. 80% தாராளமா நம்ம செல்ல வாங்கி கொடுக்குறோம். டிடிசிபி அப்படி வாங்கியிருக்கோம், ரெரா அப்படி வாங்கியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க், பெரியவங்களுக்கு தனியா பார்க், டென்னிஸ் கிரவுண்ட், வாலிபால் கிரவுண்ட், ஓப்பன் ஜிம். திருச்சி புதுக்கோட்டை ரோட்ல 650 ரூபாய்க்கு இன்னைக்கு சைட்டே கிடையாது. ஆன் ரோட் இருக்கிறனால வாக்கிங் போற கஸ்டமரே சைட் பார்த்து பிடிச்சிட்டு ஃப்ரண்டேஜ்ல பிளாட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ஹைவேலேயே கீரனூர்னா யாருக்கும் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ மூகாம்பி காலேஜுக்குள்ள இருந்து நியர்பைலேயே இருக்கிற கீரனூர் அப்படிங்கிற இடத்துல இறைவன் நகர்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரோ இந்த வீடியோ மூலமா உங்களோட ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி சொல்லிடுங்க, என்னைக்கு என்ன சைட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா என்னோட பேர் பாத்தீங்கன்னா பிரவீன், திருச்சி. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ரியல் எஸ்டேட்ல டிராவல் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ நம்ம திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ்ல கீரனூர் அப்படிங்கிற லொகேஷன்ல ஆன் ரோடு ப்ராஜெக்டா ஒரு 25 ஏக்கர் நம்ம ஒரு புதுசா ஒரு சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சைடோட நேம் பாத்தீங்கன்னா இறைவன் நகர் அப்படின்னு நம்ம சைட் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஆல்மோஸ்ட் திருச்சியில கீரனூர் நியர்பைல நம்ம இறைவன் நிறைய சைட் பண்ணிருக்கோம். சோ இந்த சைட்டை பொறுத்தவரை ஆன் ரோட்ல ஒரு 25 ஏக்கர் நமக்கு கிடைச்சதுனால இன்னும் பிரம்மாண்டமா சூப்பரா நம்ம ரெடி பண்ணலாம்னு ஒரு பிளான்ல சக்சஸா பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் பிரதர். ஓவரால் எவ்வளவு பிளாட் போட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து 500 பிளாட் பக்கம் ரெடி பண்றோம். சூப்பர். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஒரு ஆஃப் த ஸ்கிரீன்ல சொன்னீங்க, நாங்க வந்து இன்னும் லான்ச்சே பண்ணல, லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ சேல்ல எங்களுக்கு ஒரு 25 பிளாட் வரைக்கும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம சைட்ல இப்போ ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சைட் டிடிசிபி ரெராப்ளஸ் வாங்கிட்டோம். சோ சைட்டை பொறுத்த டெவலப்மெண்ட் ஒரு போயிட்டு இருக்கு. சைட் ஒரு 1 மந்த் லான்ச் ஆன 1 மந்த் ஆகும். இப்போ ஃப்ரீ புக்கிங்ல தான் பிளாட் போயிட்டு இருக்கு. ஆன் ரோட் இருக்கனால வாக்கிங் போற கஸ்டமரே பாத்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் வர கஸ்டமர் சைட் பார்த்து பிடிச்சிட்டு ஃப்ரண்டேஜ்ல பிளாட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த ஃப்ரீ புக்கிங் அப்படினால ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திர செலவு பட்டா ஃப்ரீ பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ புக்கிங்ல புக் பண்றது ஒரு 4 கிராம்ல கோல்டு கேன் கிஃப்டா தனியா கொடுத்துருக்கோம். சோ அதனால நமக்கு புக்கிங் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. வரக புக் பண்ற கஸ்டமர் ஏன் வேணாம்னு சொல்லாம புக்கிங் நமக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி புக் பண்றதுக்கும் லான்ச்சுக்கு அப்புறமா புக் பண்றதுக்கும் என்ன டிஃபரண்ட் இருக்கு? என்ன டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் யாரா இருந்தாலும் முன்னாடி வராங்க ஃப்ரண்ட்ல நல்ல பிளாட் தான் விரும்புவாங்க. யாரா இருந்தாலுமே எடுப்பாங்க. நானா இருந்தாலும் என்ன நினைப்பேன், ஒரு வடக்கு பார்த்த மாதிரி பிளாட் வேணும், கிழக்கு பார்த்த மாதிரி பிளாட் வேணும், கார்னர் பிளாட்டா வேணும். சோ இந்த அளவுக்கு அவங்க முன்னாடி வரவங்க ஃப்ரீ புக்கிங் எடுத்துக்கலாம். சோ ஒன்ஸ் லான்ச்சிங் வரவங்க ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் இதுல முடிஞ்சிடும், முன்னாடி தான் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்போ புக் பண்றவங்களுக்கு அது இல்லாம என்ன நம்ம ஆஃபர் பண்றோம்னா ஒரு 4 கிராம்ல கோல்டு கேன் ஆஃபர் அடிஷனலா பண்றோம். எனக்கு கோல்டு கேன்லாம் வேணா ரேட்ல நம்ம அந்த அதுக்கு என்ன அமௌண்ட் நம்ம ரேட்ல ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாம பத்திரசலும் பட்டம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டோம். என்ன ப்ரோ, ஒரு 650 ரூபாயில இருந்து ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கும்போது இவ்வளவு ஆஃபர்ஸ் இதுக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? ஆக்சுவலா இந்த சைட்டை பொறுத்து நாங்க பெரிய லெவல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பழைய சைட் மாதிரி ஓவரால் வெறும் காம்பவுண்ட் ரோடு மட்டும் போடாம இந்த சைட்டை இன்னும் அட்ராக்டபிளா கிட்டத்தட்ட ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுமே பாத்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைட்டோட அம்யூனிட்டிஸை பொறுத்தவரை 25 ஏக்கருமே உள்ளார ஃபுல்லா காமன் பண்ணிடுறோம். ரோடு எல்லாமே 23 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி தார் பண்ணி கொடுத்துறோம். ஸ்ட்ரீட் லைட், 3x லைன் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். வரக்கூடிய கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்த எல்லா சைட்டுமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் நம்ம ஃப்ரீ புக்கிங் எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா சைட்டை வந்து நேரில் பார்க்கும்போது என்ன சைட்ல ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. நம்மளோட பழைய நியர்பைல சைட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி முடிச்ச சைட் இருக்கு. அந்த சைட்டையும் ஒரு விசிட் பண்ணி காமிச்சு இந்த சைட்டோட இன்னும் நம்ம அட்ராக்டபிளா பண்றோம் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நம்ம புக்கிங் கன்வே பண்ணி சூப்பர். நம்ம ஓப்பனிங் ஒரு பிளாட்டை வாங்கிக்கணும்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம்? ஆக்சுவலா மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம 600 சைடுல இருந்து பிளாட் போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பிளாட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2400 சைடையும் போட்டுருக்கோம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் பண்றோம். சூப்பர். இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது என்ன பட்ஜெட் வருது? 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 1200 சரடி 2.25 சென்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் 7,80,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுல நியர்பை பாத்தீங்கன்னா அதுல கம்மியா வரும். 3 லட்சம் 4 லட்சம் அந்த பட்ஜெட்ல வரும். இன்னைக்கு இந்த பிளாட் நாங்க நீங்க சொல்ற பட்ஜெட்லயே வாங்கும்போது இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷனா இல்ல டுடே அப்ரிசியேஷன் இருக்க போகுது? இல்ல கண்டிப்பா இன்னைக்குங்கும் போது நாங்க அந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் நாங்க பேஸ் 2 போனாவே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரேட் தாராளமா ஏறிடும். ஏன்னா உள்ளார 10 வீடு மாடல் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான பிளான் எலிவேஷன் ஒர்க் போய் இது டீடைல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4 வீடு ஸ்டார்ட் பண்றோம். பேக்கப்ல ஒரு 6 வீடு போறோம். 1 BHல ஒரு 5 வீடும், 2 BHல ஒரு 5 வீடும் போடுறோம். சோ கஸ்டமர் வரவங்க எனக்கு வீடாவே வேணும்னாலும் கண்டிப்பா அவங்க வீடா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ 1 BHோட பட்ஜெட் ஒரு 18 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 22 லட்சம் பிளான் போயிட்டு இருக்கு. சோ அது பிளானிங் இருக்கு. நம்ம வந்து ஒரு 600
650 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்து ஸோ சைட்டுக்குள்ளேயே நம்ம கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி, கரண்ட் லைன், லைன், தண்ணி வசதி, ரோடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தது ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். ஸோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். யார் வீடியோல பேசுறாங்களோ அவங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்போ வீடியோல ஒன்னு சொல்றது, நேர்ல போனா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 200 ரூபா சேர்த்து சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம். இங்க வந்து புரோக்கர்ஸ்க்கோ மீடியேட்டர்ஸ்க்கோ அலோடு கிடையாது. நம்மளோட ஓன் சைட். ஸோ டாக்குமெண்ட் கிரையெல்லாம் நம்ம பேர்ல தான் இருக்கு. வரக்கூடிய கஸ்டமர் டோக்கன் ஒரு 10,000 மண்ணாவே அவங்களுக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் ஹிஸ்டரி கொடுத்துரும். அதாவது மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் அவங்க கையில கொடுத்துறோம். அவங்க சைட்ல ஃபேமிலில இருப்பாங்க, தெரிஞ்ச லாயர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் லீகல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபர்தரா மூவ் பண்ணாவே நம்ம சப்போர்ட் பண்றோம். சூப்பர் பிரதர், சூப்பர். நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு ரெடி டு மூவா வரேன். நான் ஒரு லேண்ட் வாங்கணும்னு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பில் பண்ணி நான் வீட்டுக்கே வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ் நியர்பை இருக்கணும். நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல கியூனூர் பஸ் ஸ்டாண்ட். கியூனூர் பஸ் ஸ்டாண்ட்னாவே நீங்க சொல்லாத விஷயம் இல்ல, எல்லாமே அங்க இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு காலேஜ்னு பார்த்தா பக்கத்துல உள்ள டிப்ளமா காலேஜ் கரெக்டா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஒரு 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு நியர்பை டிப்ளமா காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நர்சிங் காலேஜ் இருக்கு. டிகிரி படிக்கிறவங்கனாலும் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்த்தா உங்களுக்கு கீரனூரை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே நியர்பைல இருக்கு. ஓகே, கீரனூருக்கு பக்கத்துல, அதாவது கீரனூருக்குள்ளேயே தான் இந்த சைட் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுத்தில உங்களுக்கு கரெக்டா கீரனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைடுக்கு ஒரு 5 மினிட் ஸ்டார்டேஜ்ல வந்துடலாம். ஆன் ரோடு திருச்சி போட பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம மெய்வழிச்சாலை, அன்னவாசல், இல்பூர் போற மெயின் ரோட்ல கார்னர்ல நம்ம சைட் இருக்கு. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி, இதோட கனெக்டிவிட்டி சொல்லுங்க. கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில இருந்து வந்தாலும் கரெக்டா ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல வந்துடலாம். நம்ம புதுக்கோட்டையில இருக்கிறாலும் புதுக்கோட்டையில இருந்து 20 to 25 மினிட்ஸ்ல வந்துடலாம். திருச்சியா இருக்கட்டும், புதுக்கோட்டை ரெண்டு மக்களுக்குமே இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ நியர்பை இந்த லொகேஷனை பொறுத்தவரை ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அவங்க பிளான் பண்ணலாம். ஏன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணா இருக்கட்டும், இல்லை வீடு கட்ட 2 பர்பஸுமே சக்சஸா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கும் போது யாராலுமே அடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி தான் வாங்குவாங்க. ஸோ இந்த லொகேஷனை பொறுத்தவரை நிறைய டெவலப்மெண்ட் விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு திருச்சிக்கு பக்கத்துல இந்த பட்ஜெட்ல நிறைய சைட் இருந்தாலுமே நம்ம பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் யாருமே பண்றது. கண்டிப்பா இவ்வளவு நியர்பை, அதாவது ஒரு ரோட ஒட்டி ஒரு சைட்டுங்கிறப்போ குறைஞ்சு பார்த்தாலும் ஒரு 1500 2000 ரூபாய் பக்கம் இழுத்துருவாங்க. ஆனா நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அமெனிட்டிஸும் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃபரும் கொடுத்து, சோ இது வந்து ரேர். சோ அத வந்து கண்டிப்பா நம்ம திருச்சியில நியர்பை பாத்தீங்கன்னா இப்பவுமே நம்ம கரண்ட்ல 350 ரேஞ்ச் எல்லாம் சைட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். சில பேர் எதிர்பார்ப்பாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கம்மி பட்ஜெட்ல ஒரு 3 லட்ச ரூபா தான், 4 லட்ச ரூபாய் பட்ஜெட் அந்த மாதிரி நடப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம சைட் வச்சிருக்கோம், சைட் போயிட்டு இருக்கு. இந்த சைட்டுக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளான் பண்ணி இப்போ வந்து ஃப்ரீ புக்கிங் தான். அந்த 650 ரூபாய் 750 ஃப்ரீ புக்கிங் பிரைஸ் தான். ஒன்ஸ் லான்ச் ஆயிருச்சுன்னா ரேட்டை பொறுத்து இதுல இருந்து ஒரு 50 ரூபாய் பிளஸ் இருக்கும். ஸோ இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை பொறுத்து மினிமம் 1000 வரையும் போயிட்டு இருக்கு. நம்ம இதே லொகேஷன்ல இவ்வளவு டெவலப்மெண்டோட 650 750 ரூபாய் பட்ஜெட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீ புக்கிங்ல பண்றவங்களுக்கு தான் நம்ம ரேட்லயுமே ரெடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு. சூப்பர் பிரதர். பாக்குறவங்க வந்துட்டு சரிப்பா நீ சொல்றது எல்லாமே ஓகே, நான் லீகல் செக் பண்ணிக்குவா, என்கிட்ட பர்சனல் லாயர் இருக்காங்க அப்படின்னு தாராளமா நம்ம அட்வான்ஸ் மட்டும் 10,000 கொடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்து நானே சொல்றேன் கொடுத்து லீகல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா இது வந்து பழைய லேட் கிடையாது, கரண்ட் இயர்ல இன்னைக்கெல்லாம் டிடிசிபி அப்ரூவ் வாங்குறது உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல. இந்த சைட் நம்ம டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்கோம், ரெரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம். ஸோ மற்றபடி டாக்குமெண்ட் நம்ம பேர்ல தான் இருக்கு. அதனால அவங்க லீகல் செக் பண்ணிட்டு கூட மற்ற விஷயம் நம்ம ஃபர்தரா அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சம் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ பக்கா டெவலப்மெண்டோட சூப்பரான ஒரு சைட் கொண்டு வந்திருக்காங்க, இறைவன் நகருங்கிற பேர்ல. ஸோ 400-500 சைட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இது மாதிரி ஒரு சைட்டு இந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து 25 பிளாட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைட் இந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவமா போயிட்டு இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். திருச்சியா இருந்தாலும் சரி, புதுக்கோட்டையா இருந்தாலும் சரி, இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த 650 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத விட்டுறாதீங்க. இன்னைக்கு இதை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. அந்த லொகேஷன்ல நம்ம அடுத்தடுத்து பின்னாடி போக ரேட்டுங்க முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆயிரும், ஏறிட்டே வந்துட்டு. ஓகே. அது இல்லாம சைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அதெல்லாம் பத்தி சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 1.25 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா பார்க் ஏரியா பண்றோம். அந்த பார்க் ஏரியாமே எம்டியா விடாம ஃபுல்லாவே தனியா பென்சிங் பண்ணிக்காம கொடுத்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க், பெரியவங்களுக்கு தனியா பார்க், டென்னிஸ் கிரவுண்ட், வாலிபால் கிரவுண்ட், ஓப்பன் ஜிம், இது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அடிஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, பெரியவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி இல்லைங்க, உங்க வீட்டுல ஃபேமிலி ஆளுங்களோட வரீங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க பிளே பண்றதுக்கு, இல்ல நீங்க ரிலாக்ஸா வாக்கிங் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான கார்டனிங் எல்லாமே வசதியோட வந்திருக்கு இந்த சைட்டு. ஸோ இந்த சைட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 650 ரூபாய் திருச்சி புதுக்கோட்டை ரோட்ல 650 ரூபாய்க்கு இன்னைக்கு சைட்டே கிடையாது. அவுட்டர்ல போனாதான் நீங்க ஒரு இந்த பிரைஸுக்கு வாங்க முடியும். அப்படி ஒரு ஹைவேக்கு பக்கத்துல இந்த பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ.